உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா சாப்பிடுங்க. அமராவதி, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடு. சிவா, மலேசியா வர ஐடியா இருக்கடா? எங்கடா அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கு. ஆமா, என் வீட்டுக்காரர் பாத்துக்கிறதையும் சேர்த்து இப்ப சிவா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. தம்பி, நீங்க இப்ப கிளம்ப போறீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அவங்க இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கண்டிப்பா போகணுமா? உங்களை நான் ஏன் போக சொல்ல போறேன்? போனா இன்னைக்கு இருட்டத்துக்குள்ள போகணும், இல்லைன்னா ஒரு 4 நாள் கழிச்சு தான் போகணுமா? அப்படியா? எதனால? இன்னைக்கு மாச கடைசி அமாவாசை கருக்களுக்கு அப்புறம் வெளியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்து எங்கேயும் போக மாட்டாங்க. சனி ஞாயிறு நாகராஜாவுக்கு விசேஷம், அதனால தான் சொல்றேன். அப்போ ஒரு 4 நாள் இருந்துட்டு போறோம். நல்ல செய்தி தானே? நாலு நாளா? ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? தேங்க்ஸ்மா. ஏய், 4 நாள் என்ன, ஒரு வாரமா இருந்துட்டு போட. கரெக்ட். சுசீந்திரம் முழுக்க சுத்தி பார்க்கலாம். கன்னியாகுமரி கடலுக்கும் போலாம். ஒரு வாரம் இருந்தா உனக்கு ஞாபகம் போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும்டா. யோசிச்சு பேசு. ஏ மச்சான், நீ 4 நாள் இல்லடா, ஒரு வாரத்துக்கு மேல தங்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீ உன் பாட்டுக்கு டைரக்டா மலேசியால இருந்து இங்கே வந்துட்ட. உங்க அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா? புதுமண தம்பதியை பார்க்க அவங்களுக்கு ஆசையா இருக்கும்ல. இப்படி வீட்டுக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டே இருந்தா அவங்க என்னடா நினைப்பாங்க? டேய், ஆமாடா, ஊர்ல இருந்து நேரம் இங்க வந்துட்டோம். மருமகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க உடனே போகணும். ஆமா, அப்புறம் வேணா ஒரு தடவை வந்து சுத்தி பார்த்துக்கலாம். சரிடா, நாங்க இருட்டுறதுக்குள்ள கிளம்புறோம். சரி. சரி, நீங்க சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.